உங்க உள்ளம் எதற்காக உடைக்கப்பட்டிருக்கிறது? உடைக்கப்படுகிற அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறார். விஷன் இஸ் த பாத். தரிசனம் தான் நம்மை கொண்டு போகிற அந்த ரோடாக இருக்கிறது. ஆண்டவர் நம் வாழ்க்கையில அனுமதித்த, செய்த, கொடுத்த எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவான காரியங்கள். இயேசுவா வந்து இந்த பூமியில மனிதனாக பிறந்து வாழ்ந்து நன்மைகளை செய்து கோர மரணத்தை சிலுவையில ஏற்றுக்கொண்டு உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் செய்ய வேண்டியதை முடித்து விட்டார். ஆனால் அதன் மூலமாக நம் வாழ்க்கையில செய்ய வேண்டியதை தொடர்ந்து கொண்டிருக்கிறார், ஆரம்பித்திருக்கிறார். 1 2 3 yes, and that's the 52 days God is bringing a change. That's mission 2.0. மிஷன் 2.0. மிஷன் என்கிற இந்த தீம் இஸ் so ஸ்பெஷல். இது ரொம்ப விசேஷமான ஒரு தீமாக இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மிஷன் என்றால் என்ன என்பதை முதலாவதாக நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். How many of you remember what we saw in mission 1? மிஷன் 1ல நம்ம என்ன பார்த்தோம் என்பதை எத்தனை பேர் சரியாக ஞாபகம் வைத்திருக்கிறீங்க? Fit, finish, financials, அது என்னோட மிஷன் கோல்ஸ். பட் வாட் வாஸ் மிஷன் ஆல் அபவுட்? மிஷன் என்றால் என்ன? கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தாயின் வயிற்றில் உருவாக்குவதற்கு முன்பதாகவே நம்மை குறித்து யோசித்திருக்கிறார். அதன் நிமித்தம் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எக்ஸலண்ட். அப்புறம் அந்த திட்டத்தை செயல்படுத்துறதற்கு நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனத்தை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். எதற்காக நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அதை செயல்படுத்த செயல் திட்டங்கள் வேண்டும். இப்போ ஒரு மனுஷன் இருந்தா அவனுக்கு இமாலயாஸ் ஏறணுன்றது அவனுடைய பெரிய விஷனாக இருந்தது. இமாலயாஸ் மலையை எப்படியாவது ஏறிடணுன்றது அவனுடைய பெரிய தரிசனமாக இருந்தது. இப்போ வெறும் அந்த தரிசனம் இருந்தா பத்தாது. தரிசனம் நல்லது, அந்த மலையை ஏறணும் என்கிற தரிசனம் ரொம்ப நல்லது. இப்போ அந்த தரிசனம் இருக்கிறது. இந்த தரிசனத்திற்கு அவன் என்ன செய்யணும்? அந்த தரிசனத்தை செயல்படுத்த அவன் சில செயல் திட்டங்களை வச்சுக்கணும் இல்லையா? இமாலயாஸ் மலையை இந்த சமயத்துக்குள்ள நான் ஏற போறேன் அப்படின்னா அவன் குறித்திருக்கிற அந்த நேரத்துக்குள்ள ஏறுறதற்கு அவன் தன்னை தயார்படுத்தணும் இல்லையா? அப்ப அவன் ட்ரைனிங் ஆரம்பிக்கணும். அப்ப இனிலிருந்து நான் டெய்லி ட்ரெயின் பண்ண போறேன், இனிலிருந்து டெய்லி நான் வந்து ஜாகிங் பண்ண போறேன், இனிலிருந்து டெய்லி நான் எக்ஸசைஸ் பண்ண போறேன், இனிலிருந்து நான் இதற்காக உணவு முறைகளை மாற்ற போறேன், என்னோட உணவு முறைகளை நான் மாற்றிக்கொள்ள போறேன். I'm going to eat only these kind of food, I'm going to be on diet, I'm going to bring these changes in my lifestyle என்று சொல்லி சில செயல் திட்டங்கள் வைக்கிறோம். விஷன் என்னன்னா இமாலயாஸ் மலையை ஏறுறது. மிஷன் என்னன்னா அந்த இமாலயாஸ் மலையை ஏறுறதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சில செயல் திட்டங்களை கொண்டு வருகிறதா மிஷன். கடந்த வருஷத்துல நம்ம காட்சாமி சபையில இப்படியாக மிஷன் சீரிஸ் ஆரம்பிச்சோம். நமக்கென்று சொல்லி நான் என்னோட தனிப்பட்ட விஷனையும் சபைக்கென்று இருக்கிற விஷனையும் உங்களுக்கெல்லாம் காமிச்சேன். அதுலேருந்து உங்களை என்கரேஜ் பண்ண, நீங்களும் உங்களுக்கென்று சொல்லி ஒரு தரிசனத்தை வைத்துக் கொள்ளுங்க, ஒரு விஷனை செட் பண்ணுங்க என்று சொல்லி என்கரேஜ் பண்ண. அந்த விஷனை நிறைவேற்றுவதற்கு நீங்க சில மிஷன் கோல்ஸை வைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி என்கரேஜ் பண்ண. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்க சில செயல் திட்டங்களை நீங்கள் வகுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு அப்போ என்கரேஜ்மெண்ட் கொடுத்தேன். ஸோ என்ன விஷன், என்ன செயல் திட்டங்கள், இது என்னோட பர்சனலாக சபைக்கென்று சொல்லி நான் சொன்னது என்ன என்று சொல்லி வேகமாக பார்க்கலாம். மிஷன் 1ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் என்று சொல்லி இது என்னோட பர்சனலான ஒரு விஷன். இது நிறைய பேர் அவங்களுடைய விஷனாக எடுத்துக்கொண்டாங்க. அதாவது சர்ச்சுக்கு இந்த விஷன் தான் நமக்கு என்று சொல்லி நிறைய பேர் எடுத்துக்கொண்டாங்க. இன்னைக்கு இது ஒரு விஷன் பெரிய மூவ்மெண்டா நடந்துட்டு இருக்கு. 2030ல 2030ல 100 சபைகளை நாம் பிளான் பண்ணணும். இதான் நம்மளுடைய விஷன். இதை போன வருஷம் நான் டிக்ளேர் பண்ணேன். ஆண்டவர் கொடுத்த இந்த விஷனை
நம்ம இப்போ ஒரு 25 சபைகள் போல இருக்கிறோம். இன்னும் 75 சபைகள் போக வேண்டியது இருக்கிறது. இது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்க தரிசனம் 2030. இப்போ இது தரிசனம்னா இதற்கு என்னை நான் எப்படி ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், என்னை சார்ந்தவர்களை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும், how do I prepare myself, what do I do and what do I do with people who are with me in this vision என்று சொல்லி நான் சில மிஷன் கோல்ஸ் இதுக்கு கொண்டு வந்தேன். அந்த மிஷன் கோல்ஸ் என்னவென்றால், என்னுடைய ஃபிட்னஸ் முக்கியம். நான் சரீரத்தில் அப்போ அந்த சமயங்கள் நிறைய பேருக்கு தெரியும், பழைய என்னுடைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அது கூட தெரியும், ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருந்தேன். 106 kgs 107 kgsலாம் போனேன். ஸோ நான் வந்து என்னோட ஃபிட்னஸில் கவனம் செலுத்தணும். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான மிஷன் கோலாக இருக்கிறது. என்னோட ஃபிட்னஸ் முக்கியம் இல்லை, நான் சரியாக இருந்தால் தானே நான் ஓட முடியும். ஸோ அதற்கு கவனம் செலுத்தி ஃபிட்னஸ் என்று சொல்லி ஒரு காரியத்தை வைத்தேன். அடுத்தது ஃபினிஷ் என்ற ஒரு காரியம். ஃபினிஷ் என்றால் நம்முடைய ஸ்கில்ஸை வளர்த்து கொள்ளுகிறது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும், அதற்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது. இப்போ டாக்டர் ஆகணும்னா டாக்டருக்கு படிக்கணும் இல்லையா, அதுக்கான படிப்புலாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ நான் வந்து 100 சபைகளை பிளான் பண்ணுற ஒரு பாஸ்டர் ஆகணும்னா நான் ஒரு பாஸ்டரலுக்கான தேவைகள் நிறைய இருக்கிறது, படிப்பு நிறைய இருக்கிறது, திறமைகள் நிறைய இருக்கிறது. நான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ நானா சில விஷயங்களை செய்து பலர் உதவியோடு கூட ஒரு பாஸ்டராய் தடுமாறி ஒரு பாஸ்டராக நடந்து கொண்டது கர்த்தரோட கிருபையினால. ஆனால் நான் இப்படிப்பட்ட ஒரு இலக்கை கர்த்தர் வைத்திருக்கும் பொழுது அதற்கு நான் ஆயத்தப்பட வேண்டும், படிக்கணும், சில விஷயங்களை செய்யணும். ஸோ அதனால் என்னுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள அதற்கென்று படிக்க வேண்டிய, அதற்கென்று என்னை எக்யூப் பண்ணிக்க வேண்டிய காரியங்களில் கவனம் செலுத்தணும். இது என்னோட செகண்ட் செயல் திட்டம். மூன்றாவது, இப்போ பண தேவை ஜாஸ்தி இல்லை இதுக்கு. அப்போ என்னோட தனிப்பட்ட பணத்தின் காரியங்களை கவனம் செலுத்தணும், சபையோட பணத்தின் காரியங்களை ஒழுங்குபடுத்தணும். லுக் அட் மை ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் லுக் அட் த சர்ச் ஃபினான்ஷியல் டிசிப்ளின், சர்டன் ஃபினான்ஷியல் எலிமெண்ட்ஸ் என்று சொல்லி 3 செயல் திட்டங்கள். எதற்கு இந்த 3 செயல் திட்டங்கள்? 100 சபைகளை 2030 ஸ்தாபிக்கணும்னா, for 100 churches to be planted by 2030, these are the 3 things. அந்த விஷனுக்கு இதுதான் 3 மிஷன் கோல்ஸ் நான் எடுத்துக்கிட்டது. இதான் மை மிஷன். இப்போ என்னை உற்சாகப்படுத்துகிறது என்ன காரியம் என்றால், 100 சபைகளை 2030 நம்ம பிளான் பண்றோம்னா, கவனிக்கிறீங்களா, 100 சபைகளை 2030 நம்ம பிளான் பண்றோம்னா, நான் திரும்ப சொல்றேன், 100 சபைகளை 2030 பிளான் பண்றோம்னா, மைண்ட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் சர்ச் பில்டிங்ஸ். ஏதோ ஒரு பில்டிங்கை நம்ம கட்டல, ஏதோ ஒரு பெரிய அலங்காரமான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வாங்கி போடல. அந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல பல எலிமெண்ட்ஸ் வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அந்த பில்டிங்ல லைட்ஸ் இருக்கலாம், நல்ல மைக் சிஸ்டம்ஸ் இருக்கலாம், ப்ரொடக்ஷன் இருக்கலாம், இதெல்லாம் ஃபைன், இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவரோட கிருபை. ஆனா அது இலக்கு அல்ல, அது நோக்கம் அல்ல, அது நம்மளுடைய உற்சாகம் அல்ல. நம்மளுடைய உற்சாகம் என்ன தெரியுமா? 100 சபைகளை நம்ம பிளான் பண்றோம்னா 1000 தெருக்களை ரீச் பண்றோம். 1000 streets with the gospel. சுவிசேஷத்தை நம் பட்டினங்களின் 1000 தெருக்களுக்கு கொண்டு போக முடியும். Can you think about it? Does it excite you? இது உங்களை உற்சாகப்படுத்துகிறதா? அது மட்டும் அல்ல, 100 சபைகளை நம்ம ஸ்தாபிக்கிறோம் என்றால் கிட்டத்தட்ட 1,00,000 வாழ்க்கைகள் கர்த்தருக்காக மாறுகிறது. 1,00,000 lives. This is the vision that God has given us. கர்த்தர் நமக்கு, நம்ம சபைக்கு இந்த தரிசனம் தான் கொடுத்திருக்கிறார். ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஏதோ இந்த பூமியில வாழ்ந்ததற்கான சில காரியங்களை செஞ்சோம், தட்டு தடுமாறி ஒவ்வொரு நாளையும் சர்வை பண்ணோம், ஏதோ வேலைக்கு போனோம், வேலையில கஷ்டப்பட்டோம், வந்தோம், காசு சேமிச்சோம், இல்லாட்டி கடன் வாங்கி சமாளிச்சோம், சாப்பிட்டோம், போனோம், உடம்பு சரியில்லை டாக்டர் கிட்ட போனோம், வீட்டில் அன்னன்னைக்கு வர சில விஷயங்களை சமாளிச்சு சண்டைகளை அப்படி இப்படின்னு ஓட்டி ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு முடிச்சுட்டு போறதில்ல. தாயின் வயிற்றில் எதற்காக கர்த்தர் உருவாக்கினாரோ, எந்த சிந்தையோட உருவாக்கினாரோ அதை வாழ்ந்து முடிக்கிறது. And this is what God has got for this church. இந்த சபையை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார் சும்மா இல்ல. Not just because we want one more church. நம்ம சென்னை பட்டினம் சுதந்திரமாக சமாதானமாக கர்த்தருக்கு சொந்தமாக இருக்கிறதா? 7,000 to 10,000 churches இருக்கலாம்.
மெகா சர்ச்சஸ் இருக்கலாம், 50,000 பேர் 60,000 பேர் உட்காரக்கூடிய சர்ச்சஸ் இருக்கலாம். எத்தனை பெரிய சபைகள் இருந்தாலும், எத்தனை ஆயிரம் மக்கள் சபைகளுக்கு போகிறவர்களாக இருந்தாலும், எத்தனை வாழ்க்கைகள் மாறி இருக்கிறது சென்னை பட்டணத்தில். எத்தனை எத்தனை தெருக்கள் சீரமைக்கப்பட்டிருக்கிறது சென்னை பட்டணத்தில். எத்தனை போதை பொருட்கள் இன்றைக்கு இல்லாமல், போதை பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருக்கிறது நம்ம சென்னை வாலிபர்கள் மத்தியில். எத்தனை கடன் பிரச்சனைகள் மாறி இருக்கிறது. எத்தனை பேர் கடன் வாங்காமல் இன்றைக்கு சொந்தமாக அவர்கள் சம்பாதிச்சு அவங்க வாழ்க்கை நடத்தக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இந்த சென்னை பட்டணத்தில். எத்தனை ப்ராஸ்டியூஷன் சென்டர்ஸ் இல்லாம போயிருக்கு இந்த சென்னை பட்டணத்தில். எத்தனை மக்கள் இன்றைக்கும் சினிமா நடிகர்கள் பின்பும், அரசியல் தலைவர்கள் பின்பும், பொல்லாத உலகத்தின் போதை காரியங்கள் பின்பும் இன்றைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க. மாறி இருக்கிறதா? எத்தனை ஆயிரம் சபைகள் வந்தாலும் இதெல்லாம் மாறி இருக்கிறதா? என் சென்னை பட்டணத்தை பார்ப்போம். இந்திய தேசத்தை பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். நம்முடைய தேசம் முதல்ல என் தெருவை பார்ப்போம். என் தெருக்களில் எத்தனை மாற்றம் வந்திருக்கிறது. முதல்ல என் சபை இருக்கிற பகுதியை பார்ப்போம். அந்த சபையை சுற்றி எவ்வளோ மாற்றம் வந்திருக்கிறது. முதல்ல என் சபையில் இருக்கிற மக்களை பார்ப்போம். சபை மக்களின் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றம் வந்திருக்கிறது. ஒரு சபையின் நிமித்தம் அந்த சபை மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லை என்றால், அந்த சபை மக்களின் வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றத்தின் நிமித்தம் அவர்கள் வீடுகளில், குடும்பங்களில் மாற்றம் வரவில்லை என்றால், அந்த குடும்பங்களில் வருகிற மாற்றத்தின் நிமித்தம் அவர்கள் வசிக்கிற தெருக்களில் மாற்றம் வரவில்லை என்றால், அவர்கள் வசிக்கிற தெருக்களில் வருகிற மாற்றத்தின் நிமித்தம் அந்த பட்டணத்தில் மாற்றம் வரவில்லை என்றால், எத்தனை ஆயிரம் சபைகள் வந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கு நம்ம சபை அப்படிப்பட்ட ஒரு சபையாக இருக்க வேண்டும். கர்த்தர் அந்த சபைக்கு என்ன தரிசனம் வைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரிய வேண்டும். அந்த தரிசனத்தின்படி வாழ வேண்டும். அந்த தரிசனத்தின் படி வாழ்வதனால இந்த பட்டினத்திலும் இந்த தேசத்திலும் மாற்றம் வர வேண்டும். இந்த சபைக்கு கர்த்தர் வைத்திருக்க தரிசனம் இதுதான். 100 சபைகள். எனக்கு பேராசை கிடையாது. ஏன்னா கர்த்தர் அது எனக்கு அப்படி ஒரு பேராசையான ஒரு தரிசனத்தை வைக்கல. 100 சபை போதும். ஆனா அந்த 100 சபை மூலமாக பல பேர் எழும்பி வெளியே போய் பல தேசங்கள்ல, இந்திய தேசத்துல கூட பல சபைகளை ஸ்தாபிக்கலாம். பரவாயில்ல, சந்தோஷம். அந்த கணக்கெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆனா என் வாழ்நாளில் கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற இந்த வாழ்க்கையில, என்னை என் தாயின் வயிற்றில் உருவாக்குவதற்கு முன்பதாக என்னை குறித்த அவர் யோசித்த அந்த நோக்கத்தை நான் வாழ்கிற நாட்களில், என்னோடு கூட இந்த தரிசனத்தை உணர்ந்து என்னோடு கூட வாழ்கிற சகோதர சகோதரி குடும்பத்தினர், அவர்கள் வாழ்க்கையின் தரிசனம், அவங்க வாழ்க்கையின் நோக்கம், அவங்க வாழ்கிற நாட்களில், நம்முடைய நாட்களில், நம்முடைய அடுத்த தலைமுறை கிடையாது, நம்முடைய நாட்களில் நாம் பார்க்கும் இந்த நாட்களில் 100 சபைகள் கர்த்தர் காட்சாமி சர்ச்சின் மூலமாக கொடுப்பார். அது இந்த 100 சபைகள் சும்மா சாதாரண சபையாக இருக்காது. இந்த 100 சபைகள் குறைந்தபட்சம் 1000 தெருக்கள் மாறுவதற்கான சபையாக இருக்கும். நான் சொல்ற தெருக்கள் மாறுவது என்றால் எத்தனை பேரை ஞானஸ்தானம் கொடுத்தோம் மட்டும் கிடையாது. தெருக்கள் மாறுவது என்றால் அந்த தெருக்களில் முழு மாற்றம் வருவது. சுத்தம். இன்றைக்கு சுத்தம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நம் தெருக்கள் சுத்தமாக இருக்கிறத பார்க்கிறது கர்த்தருடைய சபையின் நாளன் வச்சுக்கோங்க. நம்ம தெருக்களில் எந்த சுகாதார கேடுகளின் காரியங்கள் இல்லாதபடிக்கு மாறுவது கர்த்தருடைய சபையினால வச்சுக்கோங்க. நம்ம பகுதியில் இருக்கிற சில விஷயங்கள், இந்த ராயபுரத்தை எடுத்துக்கிட்டா, இந்த ராயபுரத்துக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு இந்த சபைக்கு. ஒரு தரிசனம் எடுத்துக்கிட்டா, இங்க இப்போ எதிர்க்க இருக்கிற ரெய்னி ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க. ரெய்னி ஹாஸ்பிட்டல் ஒரு காலத்துல மிஷன் ஹாஸ்பிட்டல். எத்தனையோ பேர் வராங்க, இன்னைக்கும் நிறைய காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்க, முயற்சி எடுக்கிறாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் எதற்காக இந்த ஹாஸ்பிட்டல் உருவாக்குறார், இந்த ஹாஸ்பிட்டலோட பழைய நிலைமைக்கு கர்த்தர் அதை கொண்டு வருவார். அதற்கு இந்த சபை ஒரு காரணமாக இருக்க வேண்டும். இதுதான் நம்ம தரிசனம். தெருக்கள் மாறுகிறது என்றால் அந்த தெருக்கள் இருக்கிற பல குறைவின் காரியங்கள் மாறுவதுதான் கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம். 1,00,000 வாழ்க்கைகள் மாறுவதா கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம். எப்படி மாறும்?
கர்த்தர் நம் மூலமாக செய்வார். நாம் மாறுவோம், நம் மூலமாக செய்வார். புரியுதா? கேட்குறீங்களா? மிஷன் 1ல இந்த தரிசனத்தோட ஆரம்பித்தோம். சென்னை 1 கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனம். பாரிஸ் பகுதி கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனம். அந்த பாரிஸ் பகுதியில் ஒரு வீட்டில் ஆரம்பித்தோம். பல இடங்களுக்கு தூக்கி அடிக்கப்பட்டோம். பல இடங்களில் தூக்கி அடிக்கப்பட்ட நாம் அங்கங்கே போய் பல ஜபங்கள் நடத்தி, சின்னதாக ஜபங்கள் நடத்தி, சின்னதாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு சபையாக மாறி பாரிஸில் YMCAல முதல் சபை. அந்த இடத்துல அப்போது அந்த வசதிகள் இல்லாத இடத்துல கர்த்தர் ஒரு சபை கொடுத்தார். அந்த இடத்துல ஒரு சபையை ஆரம்பித்தோம். கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர செய்தார், கொஞ்சம் கொஞ்சமாக வளர செய்தார். அந்த ஒரு சபையை தடுமாறி நடத்தி கொண்டு கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர செய்தார். அப்போ கர்த்தர் ஒரு காலகட்டத்தில் போன வருஷம் நமக்கு இந்த தரிசனத்தை கொடுக்கும் பொழுது நாம் பல குறைவுகள் மத்தியில் இருந்தோம். நான் சொல்லிட்டே ஏற்கனவே, நான் திரும்ப அதை சொல்லி நான் பெருமையாக பேச விருப்பப்படல. நீங்க பார்த்தீங்க, நீங்க யோசிங்க, நீங்க இதை கொஞ்சம் ஆராய்ந்து ஆலோசனை பண்ணி நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. நம்ம மிஷன் 1 ஆரம்பிக்கும் பொழுது நான் இதை சொல்ல விருப்பப்பட, நான் சொல்றேன், நம்ம 2 கட்ட கஷ்டப்பட்டு இருந்தோம். நம்ம மிஷன் 1 ஆரம்பிக்கும் போது நம்ம ஆஃபீஸ் அந்த பில்டிங் பார்த்துருக்கீங்க, எவ்வளோ சின்ன இடத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் நெருக்கிட்டு கொஞ்சம் கூட்டம் வந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். நான் மிஷன் 1 ஆரம்பிக்கும் பொழுது என்னோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் மோசமாக இருந்தது, சர்ச்சோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் மோசமாக இருந்தது, என்னோட ஃபிட்னஸ் மோசமாக இருந்தது. அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்கு தெரியும். நான் எதுவும் சொல்லலை, நான் எதுவும் வாயில சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க பாருங்க கர்த்தர் எங்க இருந்து எங்க நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கிறான்னு. என்ன விட்டுருங்க, நம்ம எல்லாரையும் விட்டுருங்க, பணக்காரியங்களை விட்டுருங்க, படிச்சது விஷயங்களை விட்டுருங்க, கத்துக்கிட்ட விஷயத்தை விட்டுருங்க, மக்கள் வந்ததை விட்டுருங்க. பாரிஸ் சென்னை 1 மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல கர்த்தர் எவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தார் என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்தார் என்றால் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். மிஷன் 1 ஆரம்பித்தது, இந்த மிஷன் நடந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் மிஷன் 2 இன்னும் பர்சனலானது, இன்னும் ஸ்பெஷலானது. நல்லா கவனிச்சுக்கோங்க, மிஷன் 1 இன்னும் முடியல, அது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் மிஷன் 1 மூலமா. ஆனால் மிஷன் 2ல கர்த்தர் ரொம்ப பர்சனலான ஸ்பெஷலான விஷயத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க மிஷன் 2 மூலமாக ஏதோ விசேஷமான காரியத்தை கர்த்தர் செய்ய போற? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஜெபத்தை எடுப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே, இந்த மிஷன் 2க்குள்ள கடந்து வருகிறோம். 2.0 ஆண்டவரே, நீங்க செய்ய போகிற அந்த மிக முக்கியமான காரியங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. Thank you Jesus. Hallelujah. Praise you Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தர் செய்ய போகிற மிக முக்கியமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு மாற்றம் வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. இது முழுமையாக எங்களுக்கு புரியட்டும் ஆண்டவரே. புரிய செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மிஷன் 2.0ல நம்ம எல்லாருமே மறக்க கூடாத ஒரு வசனம் இருக்கிறது, மிக முக்கியமான வசனம் இருக்கிறது. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். அப்படியே அலங்கமானது 52 நாளுக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதி முடிந்தது. The wall was completed on the 25th of Elul. On the 25th of Elul in 52 days. In 52 days. நெகேமியா என்கிற ஒரு மனுஷன் முயற்சி எடுத்து, கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தினால இதற்கென்று முயற்சி எடுத்து ஒரு பெரிய கூட்டத்தை அவனோட கூட சேர்த்து கொண்டு திட்டமிட்டு தன்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து பல தடைகளை தாண்டி இந்த செவுற்றை கட்டி எழுப்புவதற்கு எத்தனை நாட்கள் ஆச்சு? யார் இந்த நெகேமியா? அவர் சாதாரண மனுஷன். எந்த செவுற்றை கட்டி எழுப்புறான்? யாருக்கா தெரியுமா? எந்த செவுற்றை கட்டி எழுப்புகிறான்? எருசலேம். அந்த செவுற்றை கட்டி எழுப்புகிறான். ஆலயம் உடைக்கப்பட்டது. அதை கேள்விப்பட்டு இவன் வேற ஒரு இடத்துல இருக்கிறான். அங்கிருந்து புறப்பட்டு போய் இந்த செவுற்றை கட்டி எழுப்புகிறான். சாதாரண வேலை இல்லை. 140 வருஷங்கள் உடைக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு யாருமே செய்ய முன்வராத முடியாத பயந்த விஷயத்தை நெகேமியா மூலமாக, நெகேமியா கூட இருந்த ஆட்களின் மூலமாக கர்த்தர் கட்டி எழுப்பினார்.
எத்தனை நாட்கள்ல? எத்தனை நாட்கள்ல? எத்தனை நாட்கள்ல? 52 நாட்கள். எத்தனை நாட்கள் இன்னும் கேட்கல எனக்கு சரியா? இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. 52 நாட்கள். Is it so? அப்படியா? உண்மையா? இன்றைக்கு கர்த்தர் கொளுத்தி போடுகிற இந்த மிஷன், தேவ ஆவினால இக்னைட் பண்ணப்படுகிற இந்த மிஷன் 52 நாட்கள்ல 52 days, exactly 52 daysல, which is 24th டிசம்பர், டிசம்பர் 24ல பற்றி எரிய போகிறது இந்த கிறிஸ்மஸ். நாட் ஒன் மோர் கிறிஸ்மஸ். 12 மணிக்கு கிறிஸ்மஸ் ஆரம்பிக்கும். முந்தின நாள் 12 மணி மத்தியானத்திலிருந்து கிறிஸ்மஸ் விஷஸை வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுகிற கிறிஸ்மஸ் மட்டுமல்ல, ஒரு மாசமாக அதுக்காக திட்டமிட்டு செலவை முன்குறித்து யோசிச்சு அதுக்காக டிசம்பருக்காக கடன் வாங்கி அதுக்காக ஆயத்தப்படுகிற கிறிஸ்மஸ் அல்ல. பலகாரங்கள் செய்ய வேண்டிய கஷ்டத்தை பற்றி யோசிச்சு அதுக்காக முயற்சி எடுக்கிற கிறிஸ்மஸ் மட்டுமல்ல. ட்ரெஸ் வாங்குறத பற்றி கவலைப்படுகிற கிறிஸ்மஸ் மட்டும் அல்ல. சர்ச்சுக்கு எப்படி நைட்டு வந்துட்டு திரும்பி போவோம் என்று சொல்லி அதற்காக ஆயத்தப்பட்டு வந்துட்டு போகிற கிறிஸ்மஸ் மட்டுமல்ல. அந்த நாளில் என்ன சாப்பாடு செஞ்சு யாரெல்லாம் பார்த்து யாருக்கெல்லாம் கேக் கொடுக்க போகிறோம், கேரல்ஸ் என்ன செய்ய போகிறோம், மற்ற மீட்டிங்ஸ் என்ன செய்ய போகிறோம் என்கிற கிறிஸ்மஸ் மட்டுமல்ல. 25ஆம் தேதி சந்தோஷமாக கொண்டாடி முடித்து 26லிருந்து மறந்து போகிற கிறிஸ்மஸ் அல்ல. Note this down. Take this as a prophetic declaration. இது ஒரு தீர்க்க தரிசன அறிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்க. 25க்குள்ள இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்குள்ள நம்ம போகும் பொழுது கட்டி எழுப்பப்பட்ட செவராக நிற்போம். We would have been rebuilt. கர்த்தர் இன்றைக்கு மிஷன் 2.0 ஆரம்பிக்கிற அந்த விஷயம் இந்த கிறிஸ்மஸ்க்குள்ள நம்ம போகிற அன்னைக்கு சரியாக 52 நாட்களில் நம்ம வாழ்க்கையில பல காரியங்கள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் புரியல உங்களுக்கு? வாசிப்போமா? நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். 20ஆம் வருஷம் கில்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் பொழுது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியின் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீத்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேயுக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி
நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள்தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் பண்ணியருளும் என்று பிரார்த்திக்கிறேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். நெகேமியாவோட ஜெபத்தை பாருங்க. நெகேமியா கேள்விப்படுறாரு. நெகேமியா வேற ஒருத்தர் மூலமா கேள்விப்படுறாரு. அதை குறித்து அவருக்கு ஏற்கனவே உள்ளத்துல ஏதோ தோன்றி இருக்கு. அதான் ஒருத்தர்கிட்ட கேட்கிறாரு, விசாரிக்கிறாரு. விசாரிக்கிறவர் அப்படியாக அங்க நடந்த அந்த விஷயங்களை, அங்க இருக்கிற குறைவுகளை பத்தி, உடைக்கப்பட்ட அந்த காரியங்களை பற்றி நெகேமியாக்கு சொல்றாரு. நெகேமியா அதை கேள்விப்பட்ட உடனே அவர் உள்ளம் உடைக்கப்படுகிறது. His heart was broken when he heard about it. அவர் உள்ளம் உடைக்கப்படுகிறது. அவர் உடைக்கப்பட்ட அந்த உள்ளத்தோடு கூட ஜெபிக்கிறாரு. He's praying. உங்க உள்ளம் எதற்காக உடைக்கப்பட்டிருக்கிறது? எதற்காகலாம் உடைக்கப்பட்டிருக்கிறது? What is breaking your heart? உங்க குடும்பத்தின் காரியமா? உங்க ஃபேமிலியை குறித்து நீங்க யோசிக்கும் போது உடைக்கப்படுதா? பொருளாதார சூழ்நிலைகளை பற்றி யோசிக்கும் பொழுது உங்க உள்ளம் உடைக்கப்படுகிறதா? உங்கள் குடும்பத்தில் உங்கள் நண்பர்கள் யாராவது ஒருத்தரை யோசிக்கும் பொழுது உள்ளம் உடைக்கப்படுகிறதா? உங்கள் ஊழியத்தை குறிச்சா, உங்கள் வேலையை குறிச்சா, உங்கள் பட்டினத்தை குறிச்சா, உங்கள் தெருவை குறிச்சா, எதை நினச்சா உங்கள் உள்ளம் உடைக்கப்படுது? சம்திங் பர்சனல். இங்கே உங்களுக்கு தெரியும்ல, உடைக்கப்படுகிற அந்த காரியங்களுக்காக, உடைக்கப்படுகிற அந்த காரியங்களுக்காக, உடைக்கப்படுகிற அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? ப்ரே பண்றீங்களா? உடைக்கப்படுகிற அந்த காரியங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? நெகேமியாவை போல ஜெபிக்கிறீங்களா? நெகேமியா எப்படி ஜெபிச்சாரு? நெகேமியா எப்படி ஜெபிச்சாரு? உடைக்கப்பட்ட உள்ளத்தோட கூட மனம் திரும்புதலின் ஜெபத்தை அவர் எடுக்கிறாரு. நிறைய நேரத்தில் அது அவரோட மிஸ்டேக் கிடையாது. ஆனால் அவர் எல்லாருக்காகவும் மனம் திரும்புதலின் ஜெபத்தை எடுக்கிறாரு. A prayer of repentance. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சொந்தம் கொண்டாடுறாரு. ரெஸ்டோரேஷனுக்காக ப்ரே பண்றாரு. உங்க எல்லாரையும் ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்க ஆசைப்படுறேன். இந்த மிஷன் 2.0 52 days என்று சொல்லும் பொழுது, இந்த மிஷன் 2.0 கர்த்தர் மிஷன் என்று ஒன்று ஏற்கனவே சபைக்கு ஆரம்பிச்சிட்டாரு. என்னோட கூட சேர்ந்து பல பேர் அந்த மிஷன்ல பயணிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் 2.0 is all about each one of you. The 2.0 நம் ஒவ்வொருத்தரை பற்றிய விஷயம். நான் திரும்ப சொல்றேன், மிஷன் என்று போன வருஷம் ஆரம்பிச்ச அந்த 1, அது நம்ம சபைக்கென்று கொடுத்த தரிசனம். அதில் நிறைய பேர் தனிப்பட்ட விதத்தில் பிளஸ் ஆனோம், பிளஸ் ஆகிட்டே இருக்கும். அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். 2030 கர்த்தர் அந்த விஷனை நிறைவேற்ற வரைக்கும். ஆனால் மிஷன் 2.0 நம்ம இப்போ பார்க்கிற, இந்த மாதம் பார்க்க போகிற இந்த விஷயம், நம்ம ஒவ்வொருத்தருக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனம் இண்டிவிஜுவல். 52 நாட்கள்ல கர்த்தர், இது கர்த்தரோட ப்ராஃபட்டிக் டிக்ளரேஷன். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறார். அவர் தரிசனத்தை நிறைவேற்ற போறாரு. உங்க 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 லைஃப்ல டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்க போறீங்க. இந்த கிறிஸ்மஸுக்கு நீங்க ரிஜாய்சிங்கா வர போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லும் பொழுது உண்மையாகவே ஹாப்பியா சொல்ல போறோம். ஹல்லேலூயா. ஆனா அதற்கென்று சொல்லி கர்த்தர் நம்மை இப்போ ஆயத்தப்படுத்துறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கிற, கேள்விப்படுகிற, அனுபவிக்கிற எந்த காரியங்கள் உங்க உள்ளத்தை உடைக்கிறது, I just want you to
அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நம்ம வாழ்க்கையில பிசாசு வீழ்ச்சியை கொண்டு வரான், ஃபால் கொண்டு வரான். கர்த்தர் உருவாக்கின விஷயங்கள், கொடுத்திருக்கிற எல்லா விஷயங்களிலும் பிசாசு நமக்கு ஒரு வீழ்ச்சியை, ஒரு ஃபாலை கொண்டு வரான். எல்லா விஷயங்களும் பாருங்க, நிறைய பேர் நம்ம அப்படிதான் உடைக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசு கொண்டு வந்த அந்த வீழ்ச்சியினால, ஃபால்னால உடைக்கப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கு, சிதறி இருக்கு அங்கங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்து விட்டார், மீட்டெடுத்தார். He redeemed, மீட்டெடுத்தார். நவம்பர் 2 நம்ம ரியலைஸ் பண்ண போகிறோம். டிசம்பர் 24 மீட்பை முழுமையாக உணர போகிறோம். நம்ம இப்போ ஒரு விஷயத்தை செய்யலாமா? நம்ம எல்லாரும் நம்ம கரங்களில் ஒரு நோட் பேட் கொடுக்கப்பட்டிருக்கிறது எழுதுறதுக்கு. உங்கள் நோட் பேடில் கரங்களை உயர்த்திட்டே இருங்க. லீடர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒருத்தர் எழுதின பிறகு இன்னொருத்தர் கூட ஷேர் பண்ணிக்கலாம். பட் ஐ வாண்ட் யூ டு டேக் திஸ் டைம் வெரி வெரி சின்சியர்லி, இம்பார்ட்டன்ட் டைம். மிக முக்கியமான நேரம் இது. ஜெபத்தோடு கூட ஒரு சில மணித்துளிகள் நாம் ஜெப நிலையில் இருக்க போகிறோம். அந்த ஜெப நிலையில் இருக்கிற அந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்தை உடைக்கிற அந்த விஷயம் என்னவென்று சொல்லி you going to really think about it. It can be about your family. உங்கள் குடும்பத்தை குறித்து இருக்கலாம், உங்கள் வேலையை குறித்து இருக்கலாம், உங்களை குறித்து இருக்கலாம், ஃபினான்ஸோ சரீரமோ கூட இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ், உங்கள் உள்ளத்தை எது உடைக்குது? நெகேமியா உள்ளத்தை உடைத்தது போல உங்கள் உள்ளத்தை எது உடைக்குது? இந்த பிரச்சனை இப்படி இருக்கு, இந்த குறைவு இப்படி இருக்கு, இது இல்லை முன்னேறி போக முடியலையே, இந்த பணத்தின் காரியம், இந்த பிள்ளைகளின் காரியம், இந்த ஊழியத்தின் காரியம், வாட் எவர் தட் இஸ் பிரேக்கிங் யுவர் ஹார்ட். பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் முதன்மையாக நீங்கள் நினைக்கிற முக்கியமாக நீங்கள் நினைக்கிற வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் இஸ் பிரேக்கிங் யுவர் ஹார்ட், அதை எழுதுங்க. உங்கள் நோட் புக்கில் இப்போ எழுதுங்க, உங்கள் நோட் பேடில் இப்போ எழுதுங்க. கொஞ்ச நேரம் ஜெப நிலையில் இருப்போம். வேறு எதை பற்றியும் சிந்திக்காதீங்க. ஜெபத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, ஜெப நிலையில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை உணர்வீங்க. யூ வில் ரியலைஸ் வெரி வெரி கிளியர்லி. சில சமயத்தில் நம்ம நினைப்போம், என் வாழ்க்கையே பிரச்சனையாக தான் இருக்கு, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு என் வாழ்க்கையில், so many problems in my life. எதை நான் எழுதுறது, எதை நான் யோசிக்கிறது அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பட் யூ கோனா பி சர்ப்ரைஸ்ட். இப்போ நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக உணர்த்த போகிறாரு. பல பிரச்சனைகள் அது பிரச்சனையே இல்லை, பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த பிரச்சனை தான், பல பிரச்சனைகள் அதுவும் கட்டுப்பாடு இல்லை, இந்த பிரச்சனைக்காக நீ ஜெபிக்கணும் என்று சொல்லி தெளிவாக. நிறைய நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிட்டீங்க. நிறைய நேரத்தில் மற்றவங்க பிரச்சனையை சொந்தமாக்கி அதை குறித்து பேசி புலம்பிட்டுங்க. நிறைய நேரத்தில் ஒன்றுமே உங்கள் கண்ட்ரோல் இல்லாத, கட்டுப்பாடு இல்லாத, நீங்கள் செய்ய முடியாத விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அது தேவையில்லாமல் போட்டு நீங்கள் அதை நினச்சி ஒரி பண்ணீங்க. ஆனால் இப்போது ஜெபிக்கிற இந்த நேரத்தில் God is going to clearly tell you what's the problem. எந்த பிரச்சனைக்காக உங்கள் உள்ளம் உடைக்கப்படணும், நீங்கள் ஜெபிக்கணும் என்பதை ஆண்டவர் இப்போ உங்களுக்கு உணர்த்த போகிறாரு. You'll be surprised. நிறைய நேரத்தில் நீங்கள் உங்கள் பிரச்சனை மற்றவங்க நினச்சிங்க, மற்றவங்க பிரச்சனை நினச்சிங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, மேபி ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, உன் பிரச்சனை, உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கு, உன் வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்கு, உன்கிட்ட ஒரு குறைவு இருக்கு, உன்கிட்ட there is an area that is broken. அப்படி ஆண்டவர் உணர்த்த ஜெப நிலையில் கேளுங்களேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் ரிவீலிங் இட் டு அஸ். எங்களுக்கு உணர்த்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உணர்த்துகிற இந்த நேரத்தில் அதை சரியாக எழுத கேப்சர் பண்ண உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி 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 இயேசப்பா, நன்றி இயேசப்பா. தேங்க்யூ ஜீசஸ்.
தைரியமாக எழுதுங்க. நான் சொல்கிறேன், அதிக ஜெபத்தோடு கூட இதற்காக ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவர் திட்டமாக தெளிவாக உணர்த்தியிருக்கிறாரு. பல பேரோட வாழ்க்கையில் இது நடக்காது, முடியாது, இது பல வருஷமாக இருக்கு, இதற்காக ஜெபிச்சுட்டேன் பல காலங்களாக என்று நீங்கள் சொன்ன விஷயங்களை கர்த்தர் மாற்ற போகிறாரு. அதுவும் முக்கியமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்ற போகிறாரு. இந்த நேரத்தை பயன்படுத்துங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க, யோசிங்க, ஜெபிங்க. ஆண்டவர் உணர்த்தும் போது அது தெளிவாக எழுதுங்க. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எழுதிட்டீங்களா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? எழுதினீங்களா இல்லையா? என் முகத்தை பார்க்குறீங்களே, எழுதிட்டீங்களா? சரி, ஓகே. நல்லா கவனிங்க. நம்ம ஒரு புரோக்கன்னஸ் நம்ம உள்ளத்தை எது உடைக்கதோ அதை எழுதியிருக்கிறோம். நமக்கு தெரியும் ஒரு வீழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் இருக்கு, நம்ம சுற்றி இருக்கு, ஒரு ஃபால் இருக்கு, பிசாசு ஒரு வீழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறான். அதை எப்படியும் ஆண்டவர் சரி பண்ணிட்டார் ஏற்கனவே. இதை நமக்கு உணர்த்தி இருக்கிறார். இதுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும் என்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். எப்படி ஜெபிக்க போறோம்? இதுக்காக நம்ம ரிப்பன்டன்ஸ் பிரேயர். ஃபர்ஸ்ட் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். எப்படி? நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு உணர்த்துறீங்க, எங்களோட தவறுகளை, குற்றங்களை மறைங்க, எங்கள் பாவங்களை மறைங்க. நிறைய நேரத்தில் மற்றவங்களை குறை சொல்லிட்டு இருந்தோம், ஆனால் எங்ககிட்ட இந்த விஷயங்களுக்கு எங்களை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி செபிக்கணும். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி செபிக்கணும். ஆண்டவர் நமக்கு எவ்வளோ வாக்கு தத்தங்களை வச்சிருக்கிற அதை சொல்லி செபிக்கணும். கர்த்தரோட திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து செபிக்கணும். எஸ், ஃபைன். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த 52 நாட்கள் கர்த்தர் நம்ம இந்த 2 நவம்பரில் நமக்கு உணர்த்தின இந்த புரோக்கன்னஸ்லேருந்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த சீரமைப்புக்கு கொண்டு போகிறதுக்கு 52 நாட்கள் இருக்கிறது. ஆனால் அந்த 52 நாட்களுக்கு கர்த்தர் நமக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். தரிசனம் இல்லைன்னா, unless you know, unless you have a vision, என்ன செய்ய போறோம், எங்க போக போறோம் என்கிற தரிசனம் இல்லைன்னா, இமாலயாஸ் ஏற போறோன்ற தரிசனம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. உடைக்கப்பட்டிருக்கலாம், ஆனா உடைக்கப்பட்டதோட நிறுத்தாம, அதை பற்றி ஜெபிக்கிறதோட நிறுத்தாம, சும்மா ஜெபிச்சுட்டு சும்மா உட்காந்துட்டே இல்லாம என்ன நடக்க போகிறது, கர்த்தர் என்ன செய்ய போகிறார், எங்க நம்ம குடும்பத்தை பார்க்க ஆசைப்படுறோம், எங்க நம்ம ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை பார்க்க ஆசைப்படுகிறோம், எங்க நம்ம ஊழியத்தை பார்க்க ஆசைப்படுறோம், எங்க நம்ம வேலை காரியங்களை பார்க்க ஆசைப்படுகிறோம் என்ற தெளிவான விஷன் அண்ட் தரிசனம் வேண்டும். விஷன் இஸ் த பாத். தரிசனம் தான் நம்மை கொண்டு போகிற அந்த ரோடாக இருக்கிறது. தரிசனம் இல்லாம மனிதர்கள் மாண்டு போவார்கள் என்ற அர்த்தத்தில் வசனம் சொல்லுகிறது. If you don't have a vision, you will perish என்று வசனம் சொல்லுகிறது. தரிசனம் இல்லாம நம்ம வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. தரிசனம் இல்லாத இடத்துல தான் புலம்பல் இருக்கும், தரிசனம் இல்லாத இடத்துல தான் டிப்ரெஷன் இருக்கும், தரிசனம் இல்லாத இடத்துல தான் பாவம் இருக்கும். ஸோ தரிசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ நீட் டு ஹேவ் அ விஷன். ஸோ இன்றைக்கு நம்ம புரோக்கன்னஸ் எழுதணும், நம்ம விஷனையும் எழுத போறோம். என்ன பண்ண போறோம்? விஷனையும் எழுத போறோம். ஆனா விஷனை எழுதுறதுக்கு நம்ம வெறும் வீழ்ச்சியை பற்றி தெரிந்திருந்தா போதாது, அது எப்படி இயேசுப்பா மீட்கிறார் என்பதை சொன்னா மட்டும் போதாது. தரிசனத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய புரோக்கன்னஸுக்கு தரிசனத்தை தெளிவா நம்ம செட் பண்ணணும்னா, எல்லாரும் உங்க புரோக்கன்னஸ் எழுதிட்டீங்க இல்லையா? இப்போ எங்க போகணுன்றத தரிசனத்தை எழுதுறதுக்கு உங்களுக்கு சில டூல்ஸ் நான் காண்பிக்க போறேன். வீழ்ச்சி இயேசுப்பா மீட்டெடுத்தார் என்பது நம்ம கிறிஸ்தவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இன்னைக்கு சுவிசேஷத்தை போய் யார்கிட்டயாவது அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லுவோம்? சுவிசேஷத்தை போய் யாருக்காவது சொல்லுங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? பாவத்தில் இருக்கிறீங்க, பாவத்திலிருந்து உங்களை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து வந்தார், உங்களுக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அந்த இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க, அவர் உங்களை மீட்டெடுப்பான்னு சொல்லுவோமா மாட்டோமா? I want all of you to speak today. தயவுசெய்து பேசுங்க. இதை நம்ம சொல்லுவோம், இப்படிதான் நம்ம பேசுவோம்.
நம்ம சுவிசேஷத்தை இப்படி தானே இத்தனை வருஷங்களா சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையும் அப்படிதானே சுவிசேஷத்தை பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? நம்மலாம் பாவி, நாங்க பாவி, இயேசுப்பா எங்களுக்காக மரித்தார், எங்களை மீட்டெடுத்தார் இல்லையா? இதை நம்ம யோசிக்கிறோம், மற்றவங்களுக்கு சொல்றோம். வீழ்ச்சி மீட்பு, வீழ்ச்சி மீட்பு. நமக்கு தெரிஞ்சது இது மட்டும்தான். பிசாசு நம்மளை விழ வச்சுட்டா, பாவத்தில் இருக்கிறோம், நம்மளை இயேசுப்பா மீட்டெடுக்கார். ஆனா சுவிசேஷம் என்பது வெறும் இது ரெண்டுல நிக்கல, பார்த்துக்கோங்க. ஆமா, நம்மளாம் விழுந்திருக்கிறோம். ஆமா, நம்மளாம் பாவிகளாக இருக்கிறோம். எஸ், we are sinful, we are sinful people. ஆமா, என் குடும்பத்தில் பாவம் வந்திருக்கு, பாவம் இருக்கு, என் தனிப்பட்ட வாழ்க்கையில பாவம் இருக்கு, என் வேலையில பாவம் இருக்கு, என் பொருளாதாரத்தில் பாவம் இருக்கு, ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாவம் இருக்கு. எஸ், பாவம் இருக்குதான், இன்னைக்கு விழுந்து இருக்குதான். ஆனா இது உருவாக்கப்படும் பொழுது, இது எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது, நான் இந்த பூமியில மனுஷனாக பிறக்கும் பொழுது, நான் இந்த வேலையில சேரும் போது, எனக்கு இந்த திருமணம் ஆகும் பொழுது, எனக்கு இந்த ஊழியம் கிடைக்கும் பொழுது, நான் செய்கிற விஷயங்களை இன்னைக்கு பாவம் இருக்கு, வீழ்ச்சி இருக்கு. ஆனா இது ஆரம்பத்துல இப்படி ஏற்படுத்தப்படல, கர்த்தர் அதை நன்மையாக ஏற்படுத்தினார். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? கர்த்தர் நன்மையாக ஏற்படுத்தினார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு ஒருவேளை நீங்க பாவத்தில் இருக்கலாம், நீங்க நிறைய பாவம் செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா ஆரம்பத்தில் இப்படியா இருந்தீங்க? ஆரம்பத்தில் இப்படியா இருந்தீங்க? ஆண்டவர் இப்படி பாவம் செய்யறதுக்கு உங்களை உருவாக்குனாரு. உங்க கடன் பிரச்சனை இன்னைக்கு பயங்கரமா இருக்கலாம், தலைக்கு மேல கடனா இருக்கலாம். ஆனா ஆரம்பத்தில் இப்படியா இருந்தது? கர்த்தர் இப்படிதான் உங்க ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் இப்படிதான் இருக்கணும்னா உங்களுக்கு அந்த வேலையை கொடுத்தாரு, அந்த பொருளாதார காரியங்களை கொடுத்தாரு. உங்க திருமணம் இன்னைக்கு பாவத்தில் இருக்கலாம், வீழ்ச்சியில் இருக்கலாம், விழுந்து போயிருக்கலாம். ஆனா அந்த திருமணம் இப்படி இருக்கணும்னா ஆண்டவர் இணைச்சாரு, இப்படியா சேர்த்து வச்சாரு. ஆண்டவர் நம் வாழ்க்கையில அனுமதித்த, செய்த, கொடுத்த எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவான காரியங்கள். இந்த உலகத்தை அவர் உருவாக்கும் பொழுது நன்மையாக உருவாக்கினார். எல்லாத்தையும் பார்த்து நன்மையாக இருக்கிறது, குட் 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 என்று சொன்னார். ஆனா பாவம் எப்போ வந்துச்சு? நடுவில் வந்துச்சு. வீழ்ச்சி எப்போ வந்துச்சு? நடுவில் வந்துச்சு. பிசாசு வீழ்ச்சியை கொண்டு வந்தான், திருமணங்கள்ல வீழ்ச்சி கொண்டு வந்தான், பொருளாதாரத்தில் வீழ்ச்சி கொண்டு வந்தான், சரீரத்தில் வீழ்ச்சி கொண்டு வந்தான், ஒவ்வொரு ஏரியா ஆஃப் லைஃப்ல நம்ம செய்யற வேலையில வீழ்ச்சி கொண்டு வந்தான். ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கு, நிறைய நேரத்தை நான் பார்ப்பேன், சில சமயத்தில் என் வாழ்க்கையில் அதை ஏற்படுத்தியிருக்கு. ஃபர்ஸ்ட் சூப்பர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். கொஞ்ச நாள்லேயே அதுக்கு அப்படியே போர் அடிக்கும், அது பிடிக்காம போகும், அதில் சில விஷயங்கள் நமக்கு சரி வராமல் போகும். இப்படியே ஒரு பேட்டர்னாக மாறிட்டே இருக்கும் எல்லாத்துலேயும். ஆனால் ஆண்டவர் முதல்ல கொடுக்கும்போது நன்மையாக தான் கொடுத்தாரு, அதில் பிசாசு வீழ்ச்சி கொண்டு வந்தான். ஆனால் தி குட் நியூஸ், நற்செய்தி என்னவென்றால், பிசாசு கொண்டு வந்த, ஆண்டவர் நன்மையாக படைச்சதுல பிசாசு கொண்டு வந்த வீழ்ச்சியை மீட்டெடுக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார், மீட்டெடுத்தார். He redeemed it. நம்ம திருமணங்கள்ல, நம்மளோட வேலைகள்ல, நம்மளோட பொருளாதாரத்துல, நம்மளோட சரீரத்துல, எவ்ரி ஏரியா ஆஃப் அவர் லைஃப், எங்கெல்லாம் நம்ம வீழ்ச்சி பார்க்குறோமோ, எங்கெல்லாம் சின் பார்க்குறோமோ, எங்கெல்லாம் குறைவு பார்க்குறோமோ, அது எல்லாவற்றும் இயேசுப்பா சிலுவையில் முடித்தார், ஜெயம் எடுத்தார். மீட்பு மட்டும் இல்லை, அதை பரிபூர்ணத்துக்கு கொண்டு போக போறாரு. எப்படி? ஒரு நாள் ரெவலேஷன்ஸ்ல சொல்ற மாதிரி, வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்ற மாதிரி, எல்லாமே புதிதாக்கப்படுகிறது, எல்லாமே புதிதாக்கப்படுகிறது. எவ்ரிதிங் இஸ் கோனா பிகம் நியூ. ஒரு நாள் கண்ணீர் இருக்காது, கண்ணீர் இருக்காது, வலி இருக்காது என்று சொல்லி வாசனம் சொல்லுகிறது. அந்த புதிய வானங்களில் நம்ம எல்லாரும் மறு சீரமைக்கப்பட போகிறோம். we are going to be restored for perfection. இதுதான் சுவிசேஷத்தின் ஒரு அடிப்படை. this is how gospel works. வெறும் வீழ்ச்சியில் நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்மலாம் வீழ்ச்சி பற்றி தான் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கோம், வீழ்ச்சி பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம யோசிக்காத ஒரு விஷயம் இருக்கு, ஆண்டவர் நன்மையாக உருவாக்கினார் என்கிற விஷயம், த கிரியேஷன். ஸோ இப்போ நீங்கள் விஷன் எழுதணும்னா, உங்களுடைய தரிசனத்தை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும்னா, இன்றைக்கி நிறைய பேர் நான் புரோக்கன்னஸ் எழுத சொன்னேன், உங்கள் உள்ளத்தை எது உடைக்குதுன்றதை எழுத சொன்னேன். நிறைய பேர் எழுதுனீங்க, உடைக்கிற காரியங்களை எழுதுனீங்க. ஆனால் நீங்கள் உடைக்கப்பட்ட அந்த விஷயத்தை மட்டும் தானே பார்த்துருக்கிறீங்க, அது மட்டும் தான் எழுதிருக்கிறீங்க. அதனால தான் உங்கள் உள்ளம் பாரப்படுகிறது, அதுக்காக ஜெபிக்கிறீங்க. ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். இந்த விஷயம் எது உங்கள் உள்ளத்தை இப்போ உடைக்கதோ அதை ஆண்டவர் எப்படி உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. வாட்ஸ் காட்ஸ் இன்டென்ஷன் ஃபார் தட் என்று சொல்லி பாருங்க.
கர்த்தரோட திட்டம் அதன் மூலமாக என்ன எதனால அது உங்க வாழ்க்கையில அனுமதிச்சாரு. நான் திரும்ப சொல்றேன், இன்னைக்கு எந்த வேலையை குறித்து நீங்க கதறிட்டு இருக்கிறீங்களோ, ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு, ஏன் என் மேனேஜர் இவ்வளவு மோசமா, என் கூட வேலை செய்றவங்க மோசமா இருக்காங்க கதறீங்களோ, எந்த ஃப்ரெண்ட்ஸை குறித்து நீங்க வருத்தப்படுறீங்களோ, எந்த ஃபேமிலியை குறித்து, எந்த பிள்ளைகளை குறித்து நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க, இது புரோக்கனா இருக்கு என்று சொல்லி நினைக்கிறீங்களோ, எந்த ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனை நினைச்சு, பிசினஸ் நினைச்சு புரோக்கனா இருக்கு என்று சொல்லி நினைக்கிறீங்க, எந்த ஊழியத்தை குறித்து, சர்ச்சை குறித்து புரோக்கனா என்று இருக்கு என்று சொல்லி நினைக்கிறீங்களோ, அதே காரியங்களை ஆண்டவர் நன்மையாக தான் உருவாக்கினார், உங்கள் நன்மைக்காக உருவாக்கினார். அதை பாருங்க, how God wants it to be என்று பாருங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஜாப்பனீஸ் விஷயம் இருக்கிறது. நான் அதை பற்றி ஏற்கனவே கூட பேசியிருக்கிறேன். ஜாப்பனீஸ், சைனீஸ் எல்லாத்துலையும் ஃபாலோ பண்ணுவாங்க. அது ஒரு பாத்திரம் உடஞ்சிருச்சுன்னா, ஒரு ஃப்ளார் வேஸ் உடஞ்சிருச்சுன்னா, செராமிக் பாட்டு உடஞ்சிருச்சுன்னா, அவங்க என்னமா செய்வாங்க, அது அழகாக கோல்டில் அதை வணைஞ்சு ஒட்ட வைப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா, உடைக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை திரும்பி அவங்க ஒட்ட வைக்கிறாங்க, தங்க மூலம் பூசி ஒட்ட வைக்கிறாங்க. அந்த கேப்ஸில், அந்த கிராக்ஸில் அந்த தங்க அந்த கோல்டு ஊற்றப்பட்டு அதனால அதை பைண்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த பாத்திரம் பார்க்கும் பொழுது இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த கிராக்ஸ்லாம் திரும்பி ஒட்டப்பட்டிருக்கும், அதில் கோல்டில் அழகாக அந்த லைனிங் இருக்கும், இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும் பார்க்கும் பொழுது. இப்போ ஒரு கேள்வி, இந்த பாத்திரம் உடஞ்ச உடனே இந்த பாத்திரத்தை எடுத்து அதை திரும்பி இந்த தங்கத்தை ஊற்றி அந்த பழைய மாதிரி ஒட்ட வைக்கணும் தெரியுமா? நான் சொல்றது அப்படி யோசித்து பாருங்க, ஒட்ட வைக்கணும் தெரியுமா? அப்போ ஒட்ட வைக்கணும்னா அந்த பாத்திரம் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு தெரியணும்ல, அதோட ஃபோட்டோ இருக்கணும்ல, அட்லீஸ்ட் அதோட இமேஜ் இருக்கணும்ல, அப்போ தானே திரும்பி அதே மாதிரி ஒட்ட வைக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் கிரியேஷனில் ஆண்டவர் எப்படி இதை படைச்சார் என்று சொல்லி நமக்கு தெரியணும், நமக்கு புரியணும். என்னோட குடும்பத்தை எப்படி ஆண்டவர் நினச்சி, அவர் தாயின் வயிற்றில், அந்த எரேமியாவில் சொல்கிற தாயின் வயிற்றில் உருவாக்கிறதுக்கு முன்னாடி மனசில் யோசிச்சாருன்னு சொல்கிறோம் தெரியுமா? எப்படி யோசிச்சிருப்பாருன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும். என்னோட திருமண வாழ்க்கையை எப்படி யோசித்திருப்பாரு, என்னோட வேலையை எப்படி யோசித்திருப்பாரு, என்னோட ஃபினான்ஸை எப்படி யோசித்திருப்பாரு, என்னுடைய குடும்ப பிள்ளைங்களை எப்படி யோசித்திருப்பாரு, ஆண்டவர் என்னெல்லாம் யோசித்து இதெல்லாம் செஞ்சார் என்று சொல்லி யோசிங்க. அவர் எப்படி யோசித்திருப்பாருன்னு யோசிங்க. அவர் என்ன நினச்சிருப்பாருன்னு யோசிங்க. அவர் நினச்சிருப்பாரா இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க பாவத்தில் இருக்கணும், அவர் நினச்சிருப்பாரா இன்னைக்கு நீங்கள் கடனில் இருக்கணும், அப்படி நினச்சிருக்க மாட்டல. அப்போ அதை யோசிங்க. திங்க் அபவுட் இட். That's creation. யோசிச்சு எதனால இது உடைஞ்சது, ஏன் இந்த வீழ்ச்சி வந்தது யோசிக்கணும். நெக்ஸ்ட் என்ன யோசிக்கணும், ஏன் இந்த வீழ்ச்சி வந்தது, ஏன் இந்த பாவம் வந்தது, நான் எதாவது செஞ்சேன்னா என்ன வந்தது, எது உள்ள வந்தது, எது தப்பா நடந்தது, எதனால இந்த பாவம் வந்தது, எப்போ இந்த பிசாசு ஏவாள் கிட்ட வந்தது, என்ன பேச்சு ஏவாள் கிட்ட, யோசிக்கணும். திங்க் அபவுட் இட். யோசிங்க. ஆண்டவர் இப்படி தான் நினச்சி உருவாக்கியிருப்பாரு. ஆனால் என்ன உள்ள வந்தது, என்ன நடந்தது, எப்படி இந்த பாவம் ஏற்பட்டுச்சு என்று சொல்லி அடுத்தது யோசிங்க. வீழ்ச்சியை பற்றி யோசிங்க. மூணாவது கவனிங்க. மூணாவது, இதை எப்படி ஏசப்பா மீட்டெடுத்தாரு, எப்படிலாம் மீட்டெடுக்கிறாரு. வசனங்கள் பல இருக்கிறது. ஏசப்பா என்ன செஞ்சார் என்று சொல்லி வசனங்களில் பல ஆதாரங்கள் இருக்கிறது. இயேசுப்பா எப்படி இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வந்தார் என்று சொல்லி வசனங்கள் ஆதாரம் இருக்கிறது. எப்படி வாழ்ந்தார் என்று சொல்லி வசனங்கள் ஆதாரம் இருக்கிறது. என்னென்னலாம் பேசினார் என்று சொல்லி வசனங்கள் ஆதாரம் இருக்கிறது. எப்படி அவர் அவமானங்களை ஏற்றுக்கொண்டார், எப்படி காயங்களை ஏற்றுக்கொண்டார், என்னென்ன காயங்களை ஏற்றுக்கொண்டார், எப்படி சிலுவையில் துடித்து மரித்தார் தனிமையில் என்று வசனங்கள் ஆதாரம் இருக்கிறது. மரித்தவர் உயிரோடு எப்படி எழுந்தார் என்கிற வசனங்களில் ஆதாரம் இருக்கிறது. எவிடன்சஸ் எவ்ரிவேர் இன் த பைபிள் அபவுட் ஹிஸ் ரிடெம்ஷன் ஆக்ட். அதெல்லாம் எதுக்கு தெரியுமா? அப்படிலாம் அவர் செய்கிறவர், அப்படிதான் என்னுடைய வீழ்ச்சியிலும் அவர் செய்வார் என்கிற ஆதாரம். இதை யோசிக்க கற்றுக்கணும், இதை உணர கற்றுக்கணும். I do not know what your fall is, but I know for sure God created it for good. உங்க வீழ்ச்சி என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் அதை நன்மைக்கு ஏதுவாக படைத்தார் என்று சொல்லி எனக்கு தெரியும். நன்மைக்கு ஏதுவாக படைத்தது வீழ்ச்சியானது எதற்கென்று சொல்லி நீங்க தான் யோசிக்கணும். அதை யோசிச்சு அதுக்கப்புறம் ஆண்டவர் அதை எப்படி மீட்டெடுக்கிறார் என்று சொல்லி யோசிக்கணும். உங்க பாவத்தின் ஏரியா குறித்து ஆண்டவர் பல வார்த்தைகளை பேசியிருப்பார். அதுலேருந்து உங்களை வெளிக்கொண்டு வருகிறத பேசியிருப்பார். அதை யோசிக்கணும், அதை பற்றி யோசிக்கணும், மீட்பை யோசிக்கணும். டைஜஸ்ட் பண்ணுங்க, அதை யோசிங்க.
யோசிச்சவங்க, மீட்பை யோசிச்சவங்க அதோட நிற்காதீங்க. ஆண்டவர் திரும்பி அதை எங்கே கொண்டு போக போகிறார் என்று யோசிங்க. உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை கர்த்தர் எங்கே கொண்டு போக போகிறார் என்று யோசிங்க. கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்று யோசிங்க. உங்கள் படிப்பை கர்த்தர் எங்கே கொண்டு போக போகிறார் என்று யோசிங்க. உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பலகீனங்கள் இன்னைக்கு ஆண்டவர் எல்லாம் சரி செஞ்சு எங்கே கொண்டு போக போகிறார் என்று யோசிங்க. உங்களுடைய ஊழியத்தின் காரியங்களை, சபையின் காரியங்களை எல்லாத்தையும் மாற்றி ஆண்டவர் எங்கே கொண்டு போக போகிறார் என்று யோசிங்க. Just think about it. Just think about the restoration that God has got for you. இந்த விஷயங்களை, இந்த 4 விஷயங்களை, நான் சொன்ன 4 விஷயங்களை கொஞ்ச நேரம் நம்ம ஜெபத்தில் யோசிப்பாமா. நீங்கள் இதுக்கு முன்னாடி எழுதுனீங்க தெரியுமா? எங்கே உடைக்கப்பட்டிருக்கிறீங்க, எதனால உடைக்கப்பட்டிருக்கீங்க யோசித்தீங்க தெரியுமா? எழுதுனீங்க தெரியுமா? அதில் இப்போ விஷன் எழுத போகிறீங்க. எப்படி விஷன் எழுத போறீங்க தெரியுமா? நான் சொன்ன இந்த விஷயங்களை யோசிச்சு, இது ஆண்டவர் எப்படி உருவாக்கி இருக்கிறாரு, இல்லை எங்கே பாவம் வந்துச்சு, இதில் ஆண்டவர் எப்படி ரட்சிப்பை வச்சிருக்கிறாரு, இதை எங்கே கொண்டு போக போகிறாரு என்று சொல்லி யோசித்து அதன் மூலமாக உங்களுடைய விஷனை எழுத ஆரம்பிங்க. தரிசனத்தை எல்லாரும் ஜெப நிலையில் உங்களுக்கு எவ்வளோ புரியுதோ அதை எழுதுங்க. ஆனால் ஒரு தரிசனத்தை எழுதுங்க. நீங்கள் உடைக்கப்பட்டது என்று சொல்லி நினச்ச அந்த விஷயத்தை, உங்கள் உள்ளத்தை உடைச்ச அந்த விஷயத்தை, எதுக்காக ஜெபிச்சிங்களோ அந்த விஷயத்தை, இந்த 52 நாளில் ஆண்டவர் எங்கே கொண்டு போகிறாரு என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ, என்ன தரிசனம் வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க. ஒருவேளை உங்கள் சரீரத்தை குறித்த காரியமாக இருக்கலாம், எழுதுங்க. சரீரத்தை குறித்து எழுதுங்க. இது தேவன் நான் செய்கிறதை காண்கிறேன். God is doing this in my life. By 24th December, இந்த கிறிஸ்மஸ்க்கு நான் வரும் பொழுது இப்படி எழுதுங்க. 25th December கிறிஸ்மஸ்க்கு நான் வரும் பொழுது நான் நடந்து வருவேன், நான் நன்றாக பேசுவேன், என் சரீரத்தில் பலத்தோடு கூட நான் வருவேன், என் சரீரத்தில் இந்த சுகவீனம் மாறி வருவேன், என் வாழ்க்கை முறை மாறி, மை லைஃப் ஸ்டைல் would have changed. எழுதுங்க. அண்டர்ஸ்டாண்ட். உங்கள் பிள்ளையை குறித்து காரியமாக இருக்கலாம். ஒருவேளை மேபி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் சைல்டு, அது உங்கள் உள்ளத்தை உடைக்கிற காரியமாக இருக்கலாம். எழுதுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு, கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு, ஏன் வீழ்ச்சி ஆச்சுன்னு யோசிங்க. அடுத்தது ஏன் வீழ்ச்சி ஆச்சுன்னு யோசிங்க. ஒருவேளை அந்த வீழ்ச்சிக்கு காரணம் நம்மளாக இருக்கலாம், நம்ம டைம் கொடுக்காததாக இருக்கலாம், நம்ம அவங்களுக்கு ஜெபத்தை இன்னும் சொல்லி கொடுக்காது, அவங்க கூட சேர்ந்து வசனங்களை படிக்காததாக இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ். அப்போ உங்களுக்கு தெரியுது எதனால வீழ்ச்சி என்று சொல்லி. அப்போ எழுதுங்க. ஆண்டவர் எப்படி அதை மீட்டெடுக்கிறார் என்று சொல்லி யோசிச்சு பாருங்க. கர்த்தர் ஒளிவு மறு கன்றுகள் என்று சொல்கிறாரு பிள்ளைகளை குறித்து. அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை என்று சொல்கிறாரு. திங்க் அபவுட் இட். அதை பற்றி யோசிங்க. தைரியம் வரட்டும் உள்ளத்தில். ஆண்டவர் எங்கே கொண்டு வர போகிறான்னு யோசிங்க. எழுதுங்க. இப்போது விஷன் எழுதுங்க. 25th December கிறிஸ்மஸ் சர்வீஸ்க்கு நான் வரும் பொழுது என்னுடைய பிள்ளைகள் கர்த்தரின் பிள்ளைகளாக இருப்பாங்க, நல்ல ஒபீடியன்ட் பிள்ளைங்களாக இருப்பாங்க, சரீரத்தில் பலன் அடைந்து இருப்பாங்க. அதற்கு நான் என் குடும்பத்தை இப்படி நடத்துவேன், ஜெப காரியங்களை கொண்டு வருவேன், ஆண்டவர் இதெல்லாம் செய்வார் என்று சொல்லி எழுதுங்க. ஜஸ்ட் ரைட் இட். வாட் எவர் கம்ஸ் யுவர் ஹார்ட். எழுதுங்க. என்ன ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்கு இப்போ உணர்த்துறாரோ அதை எழுதுங்க. உங்கள் குடும்பத்தை பிடிச்சி எந்த ஃபார்மாட்டில் ஒன்று எழுதுங்க. இதுதான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஆவியானவர் உங்களுக்கு என்ன உணர்த்துகிறாரோ, உங்களுடைய பணத்தின் காரியமாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. ஆவியானவர் உங்களுக்கு இப்போ என்ன உணர்த்துறாரோ, நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ, ஆண்டவர் எப்படி மறுசீரமைப்பை கொண்டு வரன்னு நினைக்கிறீங்களோ அதை எழுதுங்க. ஆனால் நீங்கள் எழுதுறத ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு உங்களை காண செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுதிட்டீங்களா? தொடர்ந்து எழுதலாம். நீங்கள் வீட்டுக்கு போய் கூட எழுதலாம். அந்த நோட் பேட் உங்களுக்கு தான். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ராஜாவை பார்த்தேன், ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருந்து பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றார். And I said to the king, if it pleases the king, and if your servant has found favor in your sight, that you send me to Judah, to the city of my father's graves, that I may rebuild it. நல்லா கவனிச்சுக்கோங்க.
நெகேமியா என்ன பண்றாரு? ஜெபிச்சாரு, அவர் தரிசனத்துல தெளிவானாரு. இப்போ ராஜாவிடத்துல போயிட்டு அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்னை அனுப்புங்க என்று சொல்றாரு. ஐ மே ரீபில்ட் இட், என்ன அனுப்புங்க என்று சொல்றாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ஒரு பெரிய விஷயம், பெரிய விஷயம். 140 வருஷம் உடைக்கப்பட்டிருக்கிற விஷயம், 140 வருஷம். இது பல தேசங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இது ஒரு எதிரி, பெரிய எதிரி, வல்லமை வாய்ந்த எதிரி சம்பந்தப்பட்ட விஷயம். பவர்ஃபுல் எனிமி சம்பந்தப்பட்ட விஷயம். இது நிறைய ஆட்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், நிறைய நாட்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். பட் நெகேமியாஸ் காட் தி கரேஜ். அவர் ஜெபித்ததுனால, அவர் தரிசனத்துல விஷன்ல கிளியர் ஆனனால, பிகாஸ் he prayed the prayer of repentance-னால, பிகாஸ் he had a vision-னால, தரிசனம் இருந்தனால இப்போ அவருக்குள்ள தைரியம் இருக்கிறது. அவர் போய் நிற்கிறாரு, அந்த ராஜா மொழி நின்னு சொல்றாரு, நான் போறேன், என்ன அனுப்புங்க என்று சொல்றாரு. Send me so that I can rebuild it என்று சொல்றாரு. இன்னைக்கு I want to challenge you, each one of you. உங்க ஒருத்தர் சேலஞ்ச் பண்ண ஆசைப்படுறேன். உங்க முன்னாடி இருக்கிற இந்த உடைக்கப்பட்ட காரியங்களை பார்த்து, குறைவின் காரியங்களை பார்த்து நீங்க நிறைய நேரத்தில் நினைச்சிருப்பீங்க, இது நிறைய நேரத்தில் நீங்க கைவிட்டுருப்பீங்க, ஆரம்பிச்சிருப்பீங்க, கைவிட்டுருப்பீங்க. நிறைய நேரத்தில் அதை ஆரம்பிக்காம கூட இருந்திருப்பீங்க, பயந்து அதை பார்த்து யோசிச்சு, இதுக்கு நிறைய ஆட்கள் தேவை, நிறைய பணங்கள் தேவை, நிறைய நாட்கள் தேவை என்று சொல்லி நீங்க நினைச்சு அதை விட்டுருப்பீங்க, இன்கன்சிஸ்டன்டா இருந்திருப்பீங்க. பட் டுடே ஐ வாண்ட் டு டெல் யூ, இந்த ப்ராசஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்த இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க சரியா நீங்க உணர்ந்து செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க தைரியமா நிப்பீங்க. நான் போறேன் என்று சொல்லி, நான் செய்யறேன் என்று சொல்லி, இட்ஸ் மீ, ஐ அம் ரெடி ஃபார் இட் என்று சொல்லி. நான் இப்போ இந்த சுவிசேஷத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் சுவிசேஷத்தை பத்தி சொன்னேன். வீழ்ச்சி, அதுதான் நம்மளுக்குலாம் தெரிஞ்சது, வீழ்ச்சி, மீட்பு என்று சொன்னேன். அடுத்தது விஷனை பத்தி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 4 சாப்டர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். என்னலாம்? கிரியேஷன், அப்புறம் ஃபால், அப்புறம் வீழ்ச்சி, அப்புறம் மீட்பு, ரெடம்ஷன், அப்புறம் ரெஸ்டோரேஷன், மறுசீரமைப்பு. அதான் கடைசியில் கர்த்தர் வச்சிருக்காரு. நடுவில் ஒன்று இருக்கு. இது காஸ்பல் என்பது வெறும் 2 சாப்டர் கிடையாது. காஸ்பல் என்றது வெறும் 2 அத்தியாயம் கிடையாது. காஸ்பல் என்பது வெறும் 4 அத்தியாயம் கிடையாது. காஸ்பல் என்பது 5 சாப்டர், 5 அதிகாரங்கள். அந்த நடுவில் இருக்கிற ஒன்று பேரு புதுப்பித்தல், ரினியூவல். நடுவில் இருக்கிறது பேரு ரினியூவல், புதுப்பித்தல். அந்த புதுப்பித்தல் நான், அந்த ரினியூவல் நான். ஆண்டவர் அதை சீராக அமைச்சாரு, உருவாக்கினார். பிசாசு அதுல வீழ்ச்சி கொண்டு வந்தான். இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்தார். அவர் என்ன செய்ய போறாரு? அதை மறுசீரமைக்க போறாரு, ரிஸ்டோர் பண்ண போறாரு, அதோட ஃபுல்லஸ்ட் பெர்ஃபெக்ட் ஃபார்முக்கு கொண்டு போறாரு. ஆனா இந்த ரிடம்ஷன், மீட்பு இருக்கு தெரியுமா, மீட்புக்கும் ரெஸ்டோரேஷனுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பை ஃபில் பண்ண போறது நான். இட்ஸ் மீ. நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த 52 நாட்களை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. வீழ்ச்சியிலிருந்து அதை எப்படி கிரியேட் பண்ணாரோ, அதை மீட்டெடுத்து அந்த வீழ்ச்சியிலிருந்து உங்களை ரெஸ்டோரேஷன் கொண்டு போறேன்றாரு. ஆனால் அந்த 52 நாட்களும் அதை புதுப்பிக்க, அந்த ரினியூவல் ப்ராசஸ்ல போறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் தான் நிற்க போறோம். we going to stand there. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷத்தில் நம்மளுக்கு ஒரு ரோல் இருக்கு. ஸ்டோரி, காஸ்பல் இஸ் a ஸ்டோரி. அது யாருக்கோ சொல்ற ஒரு கதை இல்லை, அந்த கதையில நம்மளும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். மிஷன் 2.0 என்ன தெரியுமா? மிஷன் 2.0 இந்த சுவிசேஷ கதையில நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. இந்த மிஷன் 2.0 இந்த 52 நாள் கதையில நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. ரிடம்ஷன், ரெஸ்டோரேஷன் என்னன்னு நான் உங்களுக்கு சீக்கிரமா சொல்லி கொடுத்துட்றேன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஆண்டவர் நல்லதா உருவாக்கினாரு, பிசாசு அதில் வீழ்ச்சி கொண்டு வந்தான், இயேசுப்பா நம்மளை மீட்டெடுத்தாருன்னு சொன்னேன். மீட்டெடுத்து முடித்தார் என்று சொன்னேன் இல்லையா? ஆக்சுவலாக அவர் முடிக்கல, அவர் செய்ய வேண்டியதை முடிச்சிட்டாரு. எப்படி? நல்லா கவனிச்சுக்கோங்க. அவர் செய்ய வேண்டியதை முடிச்சிட்டாரு. அவர் செய்ய வேண்டியதை முடிச்சிட்டாரு. ஆனால் நம்ம மூலமாக செய்ய வேண்டியதை தொடங்கிட்டாரு. நான் திரும்பி சொல்றேன், இயேசுப்பா இந்த பூமியில மனிதனாக பிறந்து வாழ்ந்து நன்மைகளை செய்து கோர மரணத்தை சிலுவையில ஏற்றுக்கொண்டு உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் செய்ய வேண்டியதை முடித்து விட்டார். ஆனால் அதன் மூலமாக நம் வாழ்க்கையில செய்ய வேண்டியதை தொடர்ந்து கொண்டிருக்கிறார், ஆரம்பித்திருக்கிறார். புரியுதா? அதை யாரை கொண்டு செய்ய போறாரு? நம்மை கொண்டு செய்ய போறாரு. அவரு அழகா எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டாரு.
அவரை அந்த 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 பாத்திரம் உடஞ்சு போச்சு, கரெக்டு. அதுக்கு ஏற்கனவே ஏசப்பா அதை சரி செய்யறதுக்கான வரைமுறைகளை, அந்த கோல்டை எல்லாத்தையும் வச்சுட்டாரு. அது எப்படி செய்யணும் கூட சொல்லி கொடுத்துட்டாரு. இப்போ அதை ஒட்ட வச்சு அதை ரெடி பண்ண போறது யாரு? நம்ம மூலமா செய்ய போறாரு. அவர் எல்லாவற்றையும் இங்க நமக்கு எழுதி வச்சுட்டாரு. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமா ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. யார் மூலமா செய்ய போறாரு? நம்ம மூலமா செய்ய போறாரு. இதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் இருக்கு, அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப குழப்பிக்காதீங்க. ரொம்ப சின்ன டெக்னிக். ஜஸ்ட் கோன் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். வேகமாக ஐ ஜஸ்ட் நீட் 2 பேர். வேகமாக யாரா 2 பேர் வரலாம். இவர் மீட்பு, ரிடம்ஷன், இவர் ரெஸ்டோரேஷன். ஓகே. ஸோ இப்போ மீட்பை பின்னாடி அனுப்புறேன். பின்னாடி போங்க, எண்டுக்கு போய் அந்த கேட் இருக்குல்ல, எண்டு கதவு இருக்குல்ல, அங்கே போயிடுங்க. இப்போ மீட்பு எங்கே இருக்கு? நம்ம பின்னாடி இருக்கு. மீட்பு எங்கே இருக்கு? பின்னாடி இருக்கு. இப்போ யார் புதுப்பித்தல்? யார் அந்த ரினியூவலுக்கு ஒரு வாலண்டியர் வேணும்ல? ரினியூவலுக்கு ஒரு வாலண்டியர் வேணுமா வேண்டாமா? தேவையில்ல. யார் ரினியூவலுக்கு வாலண்டியர்? நம்ம எல்லாரும் தான் வாலண்டியர்ஸ். நம்ம எல்லாரும் தான் அந்த புதுப்பித்தல். கரெக்டா இல்லையா? நம்ம எல்லாரும் தான் அந்த புதுப்பித்தல். ஓகே, இப்போ கவனிச்சுக்கோங்க. ஏசப்பா உங்களுடைய புரோக்கனஸ் நீங்க எழுதுனீங்க தெரியுமா? எதுக்காக உடைக்கப்பட்டீங்கன்னு எழுதுனீங்க தெரியுமா? எழுதிட்டீங்களா எல்லாரும்? உங்களோட தரிசனம் எழுதிருக்கிறீங்களா? எழுதிட்டீங்க இல்லையா? ஸோ 52 நாளில் என்ன பார்க்க போறீங்க என்பதையும் நீங்கள் எழுதி வச்சிருக்கிறீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் புதுப்பித்தல் ப்ராசஸ்குள்ளே போக போறீங்க. ரெனியூவல் ப்ராசஸ்குள்ளே போக போறீங்க. எப்படி போக போறீங்க கவனிச்சுக்கோங்க. நல்லா கிரியேஷனை பற்றி தெரியும், ஃபாலை பற்றி தெரியும், ரிடம்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பின்னாடி உங்களுக்காக எல்லாரும் கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்களுக்காக மீட்பை ஆரம்பித்திருக்கிற இயேசு கிறிஸ்துவ பாருங்க. சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு உயிர் தெளிந்து ஜெயத்தை எடுத்த இயேசு கிறிஸ்துவ பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் வேத புஸ்தகத்தில் அழகா அவரே பேசியும், மற்றவங்க மூலமாக பேசியும், மற்றவங்க வாழ்க்கை மூலமாக நமக்கு காட்டியும் இந்த பைபிளில் எழுதி வச்சிருக்கிற இயேசு கிறிஸ்துவ பாருங்க. பல்வேறு விதத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கிற நேரங்களெல்லாம், இதுக்கு முன்னாடி நீங்கள் கஷ்டப்பட்டிருந்த சில சமயங்களெல்லாம் உங்கள் கேள்விகளுக்கு பதில் கொடுத்து உங்களை காப்பாற்றி உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு பதில்களை வைத்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவ பாருங்க. பின்னோக்கி பாருங்க. அவரை பார்த்தீங்களா? இப்போ முன்னாடி பாருங்க. உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த அவர் வைத்திருக்கிற அந்த மறுசீரமைப்பை பாருங்க. ரெஸ்டோரேஷனை பாருங்க. கர்த்தர் உங்களுக்கென்று சரி செய்து வைத்திருக்கிற அந்த திட்டத்தை பாருங்க. உங்க வாழ்க்கையில் அந்த நிறைவை வச்சிருக்கிறார்கள், அதை பாருங்க. பின்னாடி பாருங்க, முன்னாடி பாருங்க. பின்னாடி ரிடம்ஷனை பாருங்க, முன்னாடி மறுசீரமைப்பை பாருங்க. Just look back, turn around and see what God has already done for you. And he started doing, and look up and see what God is going to do for you, what is God for you என்பதை நல்லா பார்க்க ஆரம்பிங்க. இது ரெண்டுத்தையும் பார்த்து நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை சரியா செய்ய ஆரம்பிங்க. இந்த பகுதியை நீங்க வாசிக்கும் பொழுது நெகேமியா என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ராஜா கிட்ட போய் அவர் சொல்வார், என்ன அனுப்புங்கன்னு சொன்ன பிறகு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அவர் சொல்றாரு 3 விஷயம். அந்த பேசேஜில் 3 விஷயம் மெயினாக இருக்கும். ஃபஸ்ட்டு லெட்டர் தர சொல்கிறாரு. சில இம்பார்ட்டன்ட் பீப்புளுக்கு அவர் போகிற அந்த ஜேர்னியில் இருக்கிற சில முக்கியமான மற்ற கிங்ஸ் அண்ட் லீடர்ஸ்க்கு லெட்டர் தர சொல்கிறாரு. என்ன லெட்டர்னா, இவரோட பாதுகாப்புக்காக லெட்டர் தர சொல்கிறாரு. ஸோ ராஜா கிட்ட இருந்து அந்த லெட்டர் வந்தால் இவர் அங்கே பத்திரமாக போகலாம், பாதுகாப்போட போகலாம். அதற்காக அந்த லெட்டர் தர சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு அவர் பாதுகாப்புக்காக லெட்டர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ப்ரொவிஷனை பற்றி அவர் பேசுகிறாரு. அவருக்கு அந்த இதை கட்டுறதுக்கு கொஞ்சம் மரங்கள் வேண்டும், அதுக்காக ஒரு விஷயம் ஒரு லெட்டர் தர சொல்கிறாரு. அதை பற்றி அங்கே இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் ஆரம்பத்தில் இருக்கும், ஸ்டார்டிங்கே இதுதான் இருக்கும். அந்த ராஜா இவர்கிட்ட கேட்ப, ராணியும் இருப்பாங்க, இவர்கிட்ட கேட்பாங்க, எப்போ நீ போகணும்னு சொல்கிற, எப்போ திரும்பி வருவ, என்ன பிளான் வந்துன்னு கேட்பாரு. தெளிவான பிளானை கொடுக்குறாரு, டெஃபினிட் பிளானை கொடுக்குறாரு, டெஃபினிட்டான நேரத்தை சொல்கிறாரு. இந்த சமயத்தில் இப்படி வருவேன், இப்படி போவேன் என்று தெளிவாக சொல்கிறார். ஸோ திட்டமான ஒரு விஷயத்தை வச்சிருந்தார். ஸோ நம்ம மிஷன் கோல்ஸ் இதை படிக்கும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம விஷன் நம்ம புரோக்கனஸ் பார்த்துட்டோம், எழுதிட்டோம், விஷன் எழுதிட்டோம். இப்போ இந்த புதுப்பித்தலை நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன செய்யணும் என்பதை எழுதணும். நீங்கள் என்ன வேணால் எழுதலாம். நீங்கள் விஷன் எழுதிருக்கிறீங்க, உங்கள் பிள்ளையை பற்றியோ, உங்கள் படிப்பை பற்றியோ, உங்களுடைய ஃபினான்ஸை பற்றியோ, நீங்கள் நிறைய காரியங்களை பற்றி நீங்கள் விஷன் எழுதிருக்கிறீங்க. இந்த புரோக்கனஸ் பற்றி விஷன் எழுதிருக்கிறீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த விஷனை போய் அடையிறதுக்கு
கர்த்தர் வச்சிருக்க இந்த ரெஸ்டோரேஷனுக்கு போய் சேரத்துக்கு நீங்கள் எப்படி புதுப்பிக்கணுன்றது நீங்கள் தான் செயல் திட்டங்கள் எழுதணும். நீங்கள் இதை ஞாபகத்தை வச்சுக்கணும். 3 விஷயம் ஞாபகத்தை வச்சுக்கணும். நீங்கள் எழுதுகிற செயல் திட்டங்கள், 1, நீங்கள் உங்களை குறிச்சிருக்கணும். நீங்கள் சரி செய்ய வேண்டியதை குறிச்சிருக்கணும். நீங்கள் சரியா இல்லைன்னா, உங்ககிட்ட சில விஷயங்களை சரி பண்ணலைன்னா நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ உங்களை குறித்து, அது உங்கள் டயட்டாக இருக்கலாம், உங்கள் எக்ஸசைஸாக இருக்கலாம், அது நீங்கள் படிக்க வேண்டிய விஷயமா இருக்கலாம், நீங்கள் காலையில் எந்திரிக்க வேண்டிய டைமை மாற்ற வேண்டியதாக இருக்கலாம், படுக்க போகிற டைமை மாற்ற வேண்டியதாக இருக்கலாம், என்ன சாப்பிட்றதா இருக்கலாம், என்ன சாப்பிடக்கூடாது, என்ன பழக்கத்தை விடுறதா இருக்கலாம், என்ன பழக்கத்தை ஆரம்பிக்கிறதா, வாட் எவர் இட் இஸ், பட் இட் இஸ் பர்சனல். அது சம்மந்தமாக இருக்கணும் ஒரு செயல் திட்டம். நெக்ஸ்ட்டு தேவைகள். இதை செய்யறதற்கு சில தேவைகள் இருக்கு. அதை எப்படி நீங்க கொண்டு வர போறீங்க, யாரெல்லாம் இதுக்கு செலக்ட் பண்ண போறீங்க, குடும்பமா பண்ண போறீங்க, குடும்பத்தில் யாரெல்லாம் இதை வர போறாங்க, அதில் என்ன செய்ய போறீங்க, இது என்ன கொண்டு வர போறீங்க, என்ன பணத்தை அலோகேட் பண்ணீங்க, என்ன ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுங்க, அதை குறித்த செயல் திட்டமாக இருக்கணும். ரிசோர்ஸஸ், தேவைகளை குறித்து இருக்கணும், ப்ரொவிஷன். 3வது சரியான ப்ராசஸ் இருக்கணும். ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். எப்படி இதை செய்ய போறீங்க, என்ன இதுக்கு ஆரம்ப புள்ளி, என்ன இதுக்கு அடுத்த புள்ளி, என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, என்ன செகண்ட் ஸ்டெப்பு, இதை குறித்து ஒரு தெளிவு இருக்கணும். இந்த 3 ஏரியாஸை மனசில் வச்சு நீங்கள் உங்களுடைய மிஷன் கோல்ஸை எழுதுங்க, செயல் திட்டங்கள் எழுதுங்க. நான் சொல்கிறேன், 52 நாட்களில் நம்ம இந்த மாற்றத்தை பார்ப்போம் என்று சொல்லி யாருக்காவது சந்தேகம் இருக்கா? 52 டேஸை குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதோட நம்ம முடிக்கிறோம். ஓகே, வாலண்டியர்ஸாக நின்னவங்களாம் ஸ்டேஜ் வாங்க. ஸ்டேஜில் வந்து லைனில் நில்லுங்க. ஃபஸ்ட்டு லைன் நாங்கள் பின்னாடி வந்து ஆரம்பிங்க. சீக்கிரம் வாங்க, வேகமாக வாங்கி வாங்க. வாலண்டியர்ஸ் நின்னவங்களாம் வாங்க, ஸ்டேஜில் வாங்க. ஸ்டேஜ் வாங்க சீக்கிரம். 52 பேர் இருக்கிறாங்க இங்கே. 52 டேஸ். ஓகேயா? 52 நாட்களில் ஒன்றுமே நடக்காதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இது வந்து ஒரு சாட்சி. 52 பேர், ஒரு காலத்தில் நம்ம சபையில் 50 கூட இல்லை, ஆனால் 52 பேர் இன்றைக்கி ஸ்டேஜில் நிற்கிறாங்க. 52 பேர் அவங்களுடைய வெக்கத்தை விட்டு, அவங்களுடைய பயத்தை விட்டு, சிந்தனைகளை விட்டு தைரியமாக வந்து இங்கே நின்றுட்டாங்க. அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு இங்கே வந்து நின்றுட்டாங்க. இதுவே ஒரு ஃபஸ்ட்டு அடையாளம். ஓகேயா? ஓகே, 52 பேர், 52 நாட்களை. இப்போ கவனிச்சுக்கோங்க. when 52 people can come on the stage and stand here amidst all these problems, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு 52 பேரில் இங்கே நிற்க முடியும்னா, நிற்கிறவங்க இப்போ ஒரே சமயத்தில் நான் சொல்லும் பொழுது, நான் 1 2 3 சொன்னவொன்னே ஒரே ஒரு சின்ன அடையாளம் தான். ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷன், டசன்ட் மீன் எனிதிங், ஜஸ்ட் ரெப்ரசன்டேஷன். உங்கள் ரைட் லெக்கை மட்டும் கொஞ்சம் அப்படி உயர்த்தி ஒரு மிதிங்க. ஓகே, நான் 1 2 3 சொன்னவொன்னே எல்லாரும் ஒரே டைம். ஓகே, எல்லாரும் ஒன் சிங்கிள் டைம். Let's go. 1 2 3. Yes. And that's the 52 days. God is bringing a change. That's mission 2.0.